வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. கோமதி கோவமா நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதில் அரசி வந்துட்டு எனக்கு தலைக்கு எண்ணெய் வைமான்றாங்க. நீயே வச்சுக்கொண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தங்கமயில் கேரியர் எடுத்து வந்து வைக்கிறாங்க. இவங்க ஷாக் ஆகுறாங்க. அவங்கள அனுப்பிட்டு இவங்க கேட்குறாங்க, நீ சரவணனுக்கு வேணாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போ, அவருக்கு வேணாம் அவரே வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு போட்டோன்னு சொல்கிறாங்க. ஏன் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுல என்ன தப்பு, அவர் இங்கே வந்து சாப்பிட்றது எதுக்காக அலைச்சல், நான் எடுத்துகிட்டு போகிறது உதவியாக இருக்கும், அவங்க அங்கே இருந்தாக்கா வேலை செய்யணும் வேறு மாமா சொன்னாங்க இல்லையா, அப்படி எடுத்துகிட்டு போகிறேன் தன்ட்டு. அது இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கும் தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் 2 நாள் எடுத்துன்னு போகிறேன், நான் சும்மா இருந்தேன். இந்த மாதிரி டெய்லி எடுத்துகிட்டு போகிறது சரியாக வராது, வேணாம், அது அவருக்கும் பிடிக்காது, நீ எடுத்துகிட்டு போகிறது வேணாம், உன் புருஷனுக்கு மாட்டோம் நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாங்க. என்னத்தை நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, அது மாமாவுக்கு பிடிக்கும், அதனால தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன், இருங்க அத்தை நான் மாமாக்கிட்ட கேட்டுறேன்னுட்டு இவங்க பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். நான் வேணான்னு சொன்னால் கூட நீ தான் கேட்க மாட்டேற, நீ வந்து போகிறதால எனக்கு அங்கே டைம் மிச்சமாகுது, அந்த நேரத்தில் நான் வேறு ஏதாவது வேலை செய்யறதுக்கு டைம் கிடைக்குது, அதனால் சரி உனக்கு இஷ்டம் தான் எடுத்துகிட்டு வா, இல்லை நான் வேணான்ட்டு. இல்லை மாமா நான் எடுத்துகிட்டு வரேன், உங்கள்கிட்ட அபிப்பிராயத்தை கேட்கறதுக்காகத்தான் நான் ஃபோன் பண்ணேன்ட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டு, பார்த்தீங்களா மாமாவே இஷ்டப்படுறாரு நான் எடுத்துன்னு போகிறதுனால நான் எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதை பார்த்து கோமதி ஷாக் ஆகுறாங்க. இதே நேரத்தில் தங்கமயில் வீட்டில் மோர் சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, இந்த மோர் சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு நாக்கே செத்து போச்சு, சாம்பார் வைக்கக்கூடாதான்ட்டு உங்கள் அப்பா சாம்பார் சேர்த்து கொட்டுறாரு, அதனால் சாம்பார் வைக்கிறேன், பொருளெல்லாம் எவ்வளோ விலை வைக்கிது தெரியுமான்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தங்கமயில் வராங்க, வான்ட்டு உட்காராங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, என்னம்மா மோர் சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு, பின்ன என்ன அப்பாவோட சம்பாதனைக்கு நம்ம சாப்பிட முடியுமான்ட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்கனாக்கா நான் வீட்டிலேருந்து சாப்பாடு ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருப்பேன், சொல்லும் போதெல்லாம் சரியாக வராது, அவங்க என்ன தப்பாக நினைப்பாங்க, அதெல்லாம் வேணான்னுட்டு இவங்க அதுக்கப்புறம் அப்பா எங்கன்னு கேட்குறாங்க. அவர் வெளியில் போயிருக்கார் வேலைக்கானவனே, அவருக்கு வேலைக்கு போயிட்டாலும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் விஷயங்கள்லாம் விசாரிக்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, கோமதியும் ராஜி மீனாவெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க, என்னை சேர்க்க மாட்டுறாங்கன்ட்டு. அவங்க சேர்க்கலன்னா நீ போய் சேர்ந்துக்க வேண்டியதான்ட்டு. அதெல்லாம் முடியாதும்மா, அவங்களாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. இதை ஏதாவது நான் அவர்கிட்ட சொன்னாக்கா அவர் அந்த நேரத்தில் என்கிட்ட ஆமாம் சாமி போடுற மாதிரி கேட்குறாரு. அப்புறம் அவங்க பக்கம் தான் அவர் நிற்கிறாருன்னிட்டு, சரி அவங்க அவங்க 3 பேரும் ஒன்றா சேர்த்துக்கினா பாரு, இல்லாட்டி அவங்கள பிரிச்சுட்டுன்றாங்க. அதெல்லாம் நடக்காதும்மா, நானே ஒவ்வொரு நாள் அந்த இடத்துல என்ன பிரச்சனை நடக்குமோன்ட்டு பயந்துக்கிட்டு இருக்கேன், அதில் நான் எங்கேம்மா அதெல்லாம் யோசனை பண்ணுறதுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி உங்கள் மாமனார் எப்படின்ட்டு அவர் என்னை நம்புறாரு, அவருக்கு நான் செய்கிறது எல்லாமே பிடிச்சிருக்குது, ஆனால் அத்தை ராஜி மீனா தான் எனக்கு எதிராக நிற்கிறாங்கன்னுட்டு உங்களுக்கு ஹனிமூன் அனுப்பி வைக்கிறத பற்றி ஏதாவது பேசுனாங்களான்ட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் எங்கம்மா அவங்களாம் அதெல்லாம் பேசலான்னுட்டு நீ தான் மாப்பிள்ளை கிட்ட சொல்லணுன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. சாயங்காலம் ஆகுது. ராஜியும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க. இவங்க அவங்க நாத்தனாருக்கு ஸ்நாக்ஸை வாங்கி வந்து கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் தங்கமயில் அங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவங்க வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு காப்பி எடுத்துகிட்டு வரட்டுமான்ட்டு வேணான்றாங்க. இவங்க திரும்பி பார்த்தா இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. அதை பார்த்துட்டு இவங்க திட்டுறாங்க மீனாவுக்கு, நான் தான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், இது வெளியில் இந்த மாதிரி பலகாரம்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது, உடம்பு கெடுதலன்ட்டு நீங்கள் எதுக்காக திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி தினமும் வாங்கி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகன்ட்டு. அப்போ நீங்களாம் வாங்கி சாப்பிட்டது இல்லையான்றாங்க. அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டதில்ல, நான் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் இந்த மாதிரி டெய்லி வாங்கி வந்து சாப்பிட்றதெல்லாம் தான் அந்த பணத்தை ஒரு 5 வருஷத்துக்கு சேர்த்து வச்சோம்னாமே ஒரு சைட்டே வாங்கி போடலான்றாங்க. அதுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக சாப்பிட்லன்றீங்க, இவ்வளோ நாளாக நீங்கள் சாப்பிடாத பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் எத்தனை சைட்டு வாங்கி போட்டிங்கன்னு இவங்க கேட்குறாங்க. அதுக்கு எடுத்து தங்கமயில் ஷாக் ஆகுறாங்க. நான் ஒன்றும் சம்பாதிக்கலன்றாங்க. அதுக்கு ராஜி சொல்கிறாங்க, நான் டியூஷன் எடுக்கலாம் இருந்தேன், அதை கூட நீங்கள் தடுத்துட்டீங்களேன்றாங்க. இதனால் இவங்க கோச்சிக்கிட்டு உள்ளே போய்டுறாங்க. என்னத்தை இவங்க ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம என்ன வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா இவங்களுக்கு என்ன, ஆமாம் இவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போனாங்களான்ட்டு கோமதி கிட்டே கேட்குறாங்க மீனா. ஆமான்னுட்டு இவங்க நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அவங்க பாண்டியன் கிட்டே ஃபோன் பண்ணிவிட்டு அவள் எடுத்துகிட்டு போயிட்டா, நான் என்ன சொல்லாமல் இவள் கேட்க மாட்டேறா. என்னத்தை நீங்கள் மாமியாராக இருந்துட்டு கெத்து காட்டுவீங்கன்னு பார்த்தா வெத்தா போயிட்டீங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற பதவி கூட பறிப்போயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவீங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் கெத்து காட்டுறது வேணாவா, உங்களுக்கு மாமியார் இருந்தாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க உங்களை அதிகாரம் பண்ணியிருப்பாங்க, அந்த அதிகாரத்தில் உங்களுக்கு அதோட அருமை தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு மாமியார் இல்லைன்றதுனால நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, இனிமே அதுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. கோமதி வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத, காய்கறி கட் பண்ணிட்டுமான்ட்டு கேட்குறாங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இவ்வளோ வருஷமாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எங்கள் பசங்களுக்கு என் புருஷனுக்கு என்ன வேணும் எனக்கு எல்லாமே தெரியும், நான் செஞ்சிட்ருக்கேன், ஏன்னா 2-3 நாள் நீ செய்கிறேன்ட்டு உனக்கு இடம் விட்டேன், இப்போ நான் செஞ்சுக்கிறேன், உனக்கு வேணா போயிட்டு வெளியில் தின்னு மேலே ஆறாமல் உட்காந்துக்கொண்டுறாங்க. அதை பார்த்துட்டு என்னத்தை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் உதவி செய்கிறேன்னாக்கா நீங்கள் செய்ய விட மாட்டேன்னு சொல்கிறீங்களேன்னுட்டு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ட்டு இவங்க செய்ய விட மாட்டுறாங்க. அதனால் தங்கமயில்கள் சோகமாயிடுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.